அவர் 32,043 வாக்குகள், கிட்டத்தட்ட 31.81% வாக்குகள் வாங்குறாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்தை MNM அவங்க பாத்தீங்கன்னா R ரமேஷ் என்றவர் 3,357 வாக்குகள் வாங்குறாங்க. நாம் தமிழர் M அமித் அவர்கள் பாத்தீங்கன்னா 3,300 சில்லற வாக்குகள் வாங்கி 4வது இடத்தை பிடிக்கிறாங்க. அந்த 3வது இடம் 4வது இடம் மிகப்பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அதற்கு முன்னாடி இந்த தொகுதி 2016 பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்த திரு PK சேகர் பாபு அவர்கள் தான் அந்த தொகுதியை வெல்றாரு. இந்த தொகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தொகுதி. இதுவும் ஒரு நட்சத்திர தொகுதி என்றே சொல்லலாம். ஏன்னா 89 தேர்தலையும் 91 தேர்தலையும் திரு கருணாநிதி அவர்கள், தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் நின்ற ஒரு தொகுதி. அவர் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பழகன் திமுக கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்புல, தலைமை பொறுப்புல தொடர்ந்து பல நாட்கள் இருந்தவர். தொடர்ந்து 3 தேர்தல்ல பாத்தீங்கன்னா 96, 2001, 2006 இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த இடத்துல வெற்றி பெறுறாங்க திமுக. நம்ம என்ன நினைப்போம்னா இது திமுக பலம் வாய்ந்த ஒரு தொகுதியா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த இடத்துல 2011 திமுக மேல இருந்த மிகப்பெரிய அதிருப்தி அலை, அந்த டைம்ல பல கருப்பையா அதிமுக சார்பா நிக்கிறாரு.